எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு பார்க்கலாம். சரி, 19th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார். பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க அமைக்கப்பட்ட மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆட்சியர். தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியமானது எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 22,000 ரூபாய். தமிழகத்தில் முதன்முறையாக சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சுய உதவிக்குழு பெண்களுக்காக அடையாள அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. சமீபத்தில் எந்த நாட்டுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் தூய எரிசக்தி உற்பத்தி திறன் டேஷ் ஜிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது? ஆன்சர் 25.1 ஜிகாவாட். எந்த நாடு 2035ஆம் ஆண்டுக்குள் பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை 70% குறைக்க முடிவு செய்துள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. சாபஹார் துறைமுகத்தை மேம்படுத்த இந்தியா 100 கோடி ரூபாயை ஒதுக்கி எந்த ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. உலக மூங்கில் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 18ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிசி டெஸ்ட் பேட்ச், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 400 ரூபி. ஸோ அதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தமிழ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, ஜிகே இதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதோட ஷெட்யூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஃபீஸ் வந்து 400 ரூபி. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரி, கவனிங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யாரு? சுதந்திர போராட்ட வீராங்கனைன்னு சொல்லி பார்த்துருப்போம். சிவகங்கை மண்ணுடைய ராணி வந்து வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரத்தில் போரில் இறங்கிய முதல் இந்திய பெண்மணி அப்படின்னும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட வேலு நாச்சியாரோட பெயர் வந்து எங்கே உள்ள காவல் பயிற்சிக்கு சூட்ட போகிறாங்க அப்படின்னா வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு சூட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளியோட பேர் யாருடைய பெயர் சூட்ட போகிறாங்க? வேலு நாச்சியாருடைய பெயர் சூட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேலு நாச்சியார் அவர்களுடைய சிலையுமே ரீசெண்டாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கன்னா சென்னை கிண்டியில் வந்து சிலையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிண்டியில் காந்தி மண்டப வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வீரமங்கை வேலு நாச்சியார் பற்றி பார்த்தோம்னா முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை பெண்மணி தான் வந்து யாரு? வேலு நாச்சியார். இவங்க சிவகங்கை ராணி. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1730 பிறந்திருக்காங்க. 1796 வந்து காலமாயிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் இவங்க 2 பேருக்கும் ஒரே பெண்ணாக பிறந்தவங்க தான் யாரு? வேலு நாச்சியார். இவங்க வந்து சிவகங்கை மன்னருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிலேயர்களோட போரில் வந்து அவர் இறந்திருப்பாரு. அவர் யாரு? ஸோ சிவகங்கை மன்னருக்கு தானே வேலு நாச்சியாரை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மன்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த ரீசன் நியூஸ், தமிழ்நாட்டில் ஏழை மாணவர் விடுதிகள் சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாங்க ரீசெண்டா. உத்தரப்பிரதேசத்துல ஜலாலாபாத்தோட பேரு பரசுராம்புரி அப்படின்னும், மகாராஷ்டிர மாநிலத்தின் குல்தாபாத் ரத்னாபூர் அப்படின்னும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமா மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டடத்துக்கு பாத்தீங்கன்னா கடமை பவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கடமை பவன் பெயர் வச்சிருக்காங்க. ராணிப்பேட்டையில் உள்ள சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய மண்டல பயிற்சி மையத்துக்கு
ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது இப்போ சூட்டப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக மத்திய அரசு எத்தனை கோடி வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 கோடி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம், எம்பிக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதியில் மக்களுக்கான உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா தொகுதிக்காக மேம்பாட்டு நிதி கொடுக்குறாங்க. ஸோ மத்திய அரசு வந்து நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 5 crore 5 கோடி கொடுக்குறாங்க. அதே டைமில் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சட்டமன்ற உறுப்பினர். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடியே தமிழக அரசு கொடுக்குது. ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 5 கோடியை மத்திய அரசும், தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி தமிழக அரசு சார்பிலையும் வழங்கப்படுகிறது. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடியாக உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க மத்திய அரசுக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்போ 5 crore கொடுக்குறாங்க, அதை 10 crore இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். அதே டைமில் தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதியாக 3 கோடி கொடுக்குறாங்க. எதுக்காகனா மக்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அந்த நிதியானது வழங்கப்படுது. ஸோ இதன் மூலமாக ஆண்டுக்கு 702 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளானது ஏற்படுத்தி தரப்படுது ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதி உறுப்பினர்களால் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அடுத்த சுய உதவி குழுக்கள்லாம் என்ன பார்த்தோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1989 தர்மபுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சுய உதவி குழுக்கள். இப்போ நம்ம எஸ்டர்டே உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு வந்து ஐடி கார்டுங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த ஐடி கார்டை வச்சு அவங்க இலவசமாக பேருந்துகளில் அரசு பேருந்துகளில் ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில். நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பணிகள் சம்பந்தமாக பதிவு செய்வதுதான் இ-சாக்ஷி அப்படிங்கிற போர்ட்டல். இ-சாக்ஷி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க பணிகளை பரிந்துரைக்கலாம், இந்த பணி மேற்கொள்ளணும் இந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை பரிந்துரைக்கலாம். அந்த பணிகள் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இந்த நிலையில் இருக்குது இந்த பணி அப்படிங்கிற மாதிரி மக்களும் அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது, இந்த வசதி தேவைப்படுது அப்படின்னா அதை பரிந்துரைக்கலாம். எங்களுக்கு இந்த வசதி தேவைப்படுது, அதை அரசாங்கம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அதையும் பரிந்துரைக்கலாம். அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இ-சாக்ஷி அப்படிங்கிற போர்ட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் 2022 மே 21 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கானதுன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீமோட முதல் கட்டம் தொடங்கியிருப்பாங்க 2022. செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்டம் வந்து போன வருஷம் நவம்பரில் 15ஆம் தேதி தொடங்கி வச்சிருப்பாங்க. இது போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். சரியா, இப்போ முதல் கட்டத்தில் இந்த திட்டத்துடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 1.07 லட்சம் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் 77.3% பேர், எத்தனை சதவீதம் பேர், 77.3% பேர் வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நிலையிலேருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க இந்த ஸ்கீம்னால அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட சுமார் 22 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுது. 5.50 லட்சம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்து மாவு வழங்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, எத்தனையாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரக்கு மற்றும் சேவை வரி 2017 ஜூலை மாதம் 1 தேதி நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தி 8 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு பார்த்துருப்போம். இந்த நிலையில ஜிஎஸ்டி 2.0 அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை அரசு மேற்கொண்டிருக்கு. இது செப்டம்பர் 22 அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சீர்திருத்தம் நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டு வரோம்.
5%, 12%, 18%, அப்புறம் 28% சொல்லிட்டு 4 விகிதங்களில் ஜிஎஸ்டி வந்து வரி விதிக்கப்பட்டது. இதில் 12ஐயும் இந்த 28ஐயும் நீக்கிட்டு 5%, 18% இந்த 2 வரி விகிதங்களில் மட்டும்தான் இனிமேல் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்போ முடிவு பண்ணாங்க அப்படின்னா 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில். அந்த கூட்டத்தில் தான் இந்த வரம்பை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க, புதிய ஜிஎஸ்டி வரம்பை. அது வந்து 56வது ஜிஎஸ்டி கூட்டத்தில். சரி, இப்போ 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போதான் இந்த ஜிஎஸ்டியுடைய புதிய வரம்பு 2.0 ஜிஎஸ்டி 2.0 நடைமுறையின் கீழ் புதிய வரம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது செப்டம்பர் 22லேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ % ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5% வரியானது விதிக்கப்படும் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 33 வகையான முக்கியமான உயிர் காக்கக்கூடிய மருந்துகளுக்கு வரி கிடையாது, வரி விலக்கு அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போலேருந்து அமலுக்கு வருது? செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருது இந்த நடைமுறையானது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி செலுத்துறவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2017 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டிங்கிறது. அப்போ 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி செலுத்தியிருக்காங்க. இப்போ 1.51 கோடி பேர் வந்து ஜிஎஸ்டி செலுத்துறாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி மூலமா பெறக்கூடிய ஆண்டுக்கான வரி வருவாய் அப்படிங்கிறது 2017 7.19 லட்சம் கோடி தான் வரி வருவாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அது 22.08 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஒரு ஆண்டுக்கு நமக்கு இப்போ ஜிஎஸ்டி வரி வருவாய்ங்கிறது 22.08 லட்சம் கோடி வருது வருவாய். அடுத்து 4வது கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக விமானங்களில் காணப்படும் அதிநவீன வசதிகளுடன் வந்தே பிரைட் ரயில்கள் எங்கு தயாரிக்கப்படுகின்றன? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில் ஐசிஎஃப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐசிஎஃப்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ரயில் பெட்டி, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, அதுதான் ஷார்ட்டாக ஐசிஎஃப்னு சொல்கிறோம். சென்னை பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத் ரயில்களுக்கான பெட்டிகள் தயாரிக்கப்படுது. இப்போ வந்தே பிரைட் ரயில்களும் அங்கே பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ரயில்கள் ஐசிஎஃப்ல வந்து இப்போ தயாரிக்கும் பணியானது இப்போ முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரயில்கள் வந்து நவம்பர்ல நம்ம நாட்டில் இயக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. வந்தே பிரைட் ரயில்கள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விமானத்தில் சரக்குகளை ஏற்றுவதற்கான வசதி இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதிநவீன சரக்குகளை ஏற்றுவதற்கான அதிநவீன வசதியோட வந்தே பிரைட் ரயில்களானது இப்போ தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ரயில்கள் இப்போ தயாரிக்கும் பணியானது முடிஞ்சிருக்கு சென்னை ஐசிஎஃப்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விமானங்கள் எப்படி சரக்குகள் ஏற்றுவதற்கான அதிநவீன வசதி இருக்கோ அதே மாதிரி இந்த வந்தே பாரத் ரயில்களையும் சரக்குகள் ஏற்றுவதற்கான அதிநவீன வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு 4000 ரயில் பெட்டிகள் தயாரிச்சுட்டு வரப்படுது. அங்கேதான் வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டியும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த வந்தே பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக வந்து ஒரு 16 பெட்டிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டிகள் இருக்கும் இல்லையா, 16 கோச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குளிர்சாதன வசதியோடு இது உருவாக்கப்பட்டிருக்கு. 2 ரயில்கள் இப்போ தயாரிச்சிருக்காங்க. இது வந்து மணிக்கு சுமார் 90 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பெட்டிக்கு சுமார் 260 டன் பொருட்களை நம்மளால எடுத்துகிட்டு போக முடியும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் திட்டம்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2018. அதுக்கப்புறமா 2019 ஃபர்ஸ்ட் ரயில் இயக்கியிருப்பாங்க டெல்லி டு வாரணாசி இடையே. அதை நம்ம பார்த்துருப்போம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கேள்வி, தமிழக ஆவண காப்பகம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் 1805. ஸோ 1805 தமிழக ஆவண காப்பகமானது செயல்படுது. அது என்ன ஆவண காப்பகம் அப்படின்னா ஆவணங்கள். இப்போ நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நம்மளுடைய அந்த ஆவணங்கள். ஸோ கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், காகிதங்கள், எழுதின கையெழுத்து பிரதிகள் இதெல்லாமே தான் நமக்கு வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆவணமா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆவண காப்பகம் செயல்படுது. தேசிய ஆவண காப்பகம் 1805 முதல் செயல்பட்டு வருது. ஸோ இந்த தேசிய ஆவண காப்பகம் அப்படிங்கிறது பல்வேறு கல்லூரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆராய்ச்சி மையம், பல்வேறு பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆராய்ச்சி மையம் தான் தமிழ்நாடு ஆவண காப்பகம். 1805 வந்து
இதை செயல்பட்டு வருது 1805 இங்கே வந்து பல்வேறு ஆவணங்களானது இங்கே பாதுகாக்கப்படுது. இப்போது அதை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜப்பான் திசு முறையானது பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 300 ஆண்டுகள் பழமையான 40 கோடிக்கும் மேலான ஆவணங்கள் இப்போது ஜப்பானிய திசு முறையில் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்பனிடும் பணியும் மேற்கொள்ளப்படுது. இதுக்காக 10 கோடி ஏற்கனவே செலவிட்டிருக்காங்க. மேலும் 10 கோடி இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய தமிழக வரலாற்று ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதியுதவியும் வழங்கப்படுது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 25,000 ரூபாய் உதவித்தொகையானது அவங்களுக்கு வழங்கப்படுது மாதந்தோறும். 6வது கேள்வி, தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஸோ தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, நிறைய கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அரசியல் கட்சிகள் எந்த சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறாங்க அவங்க பேரை அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ். சரி, இப்போது இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு கட்சி பதிவு செய்யலை அல்லது ஒரு கட்சி வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கட்சியோட பேரில் ஒரு வேட்பாளரை தேர்தலில் நிற்க வைக்க முடியாது. இப்போ என்னென்னா தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகள் வந்து தேர்தலே நிற்காமல் இருப்பாங்க இல்லையா ஒரு சில கட்சிகள். ஸோ அவங்களோட பெயர்கள் அந்த கட்சிகளோட நேமெல்லாம் இப்போ நீக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2009 எந்த ஒரு தேர்தலையுமே போட்டியிடாத அரசியல் கட்சிகளை வந்து பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. இப்போ ஒரு 474 கட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நீக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட்சியோட வேட்பாளரை நிற்க வைக்க முடியாது, எலெக்ஷனில் நிற்க வைக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 கட்சிகள் இருக்கு. தேர்தல் ஆணைய பதிவு பட்டியலில் இடம்பெற்ற மாநில கட்சிகள் எத்தனை அப்படின்னா 67 கட்சிகள் இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், இந்த தேசிய கட்சிகள் 6 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன கட்சிகள்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருந்து. இது உங்களுக்கான கொஸ்டின். ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி பார்த்தது தான். இதை ஆன்சர் பண்ணுங்க. 7வது கேள்வி, பக்ராம் விமானத்தளம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் நாட்டின் மிகப்பெரிய விமானத்தளம் தான் பக்ராம் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த பக்ராம் விமானத்தளத்தை பற்றி பார்க்குறோன்னா இந்த விமானத்தளத்தை வந்து மறுபடியும் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அதனால தான் பார்க்குறோம். சரி, அப்படி என்ன அது ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஆப்கானிஸ்தான், இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2001 நியூயார்க்கில் வந்து இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. யார்? அல்கைதா பயங்கரவாத அமைப்பு. அல்கைதா பயங்கரவாத அமைப்போட தலைவர் பின் லேடன். ஸோ இந்த நியூயார்க்கில் இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின் லேடனை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்கிட்ட அமெரிக்கா கேட்டிருக்கோம். அப்போ ஆப்கானிஸ்தானில் யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படின்னா தாலிபான்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தலிபான் அரசு வந்து அந்த பின் லேடனை ஒப்படைக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்திருக்கும் அமெரிக்கா. ஸோ அப்போ அந்த டைமில் தலிபான்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது நீக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானில் புதிய அரசு, புதிய இராணுவ தலைமைக்கு அமைக்கிறதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தலிபான்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கும் அந்த டைமில் அமெரிக்கா காரணமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2011 பாகிஸ்தானில் வந்து இந்த பின் லேடனை வந்து கண்டுபிடிச்சி சுட்டு கொண்டிருப்பாங்க அமெரிக்கா. நெக்ஸ்ட் 2021 அமெரிக்க படை வந்து திருப்ப அழைக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் அது வரைக்கும் இருந்திருக்கும் அமெரிக்க படை. அதுக்கப்புறமா 2021 அமெரிக்க படைங்கிறது திருப்ப அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க படை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தான் இருந்திருக்கும். அதில் இந்த பக்ராம் விமானத்தளம் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக அந்த வழியாகவும் அமெரிக்க படையினர் திரும்பி இருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த பக்ராம் விமானத்தளத்தை வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பக்ராம் விமானத்தளத்துக்கு பக்கத்தில் தான் சீனா இருக்குது. ஸோ சீனா வந்து அணு ஆயுத ஏவுகணையை லான்ச் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு 1 மணி நேர டிஸ்டன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயே பக்ராம் ஏவுதளமானது இருக்குது, விமானத்தளமானது இருக்குது. அதனால அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் தெரிவிச்சிருக்காரு. 8வது கேள்வி, சமீபத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தகவல் தரவு மையத்தை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு புதிய தகவல் தரவு மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க.
இந்த தகவல் தரவு மையத்தை அமைக்கிறதுக்காக எந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஈக்வனெக்ஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தப்படி தகவல் தரவு மையம் சென்னையில் ஓபன் பண்ணியிருக்காங்க. 9வது கேள்வி, குரோஷியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அண்டிம் பங்கால் டேஷ் பதக்கம் வென்றார். ஆன்சர் வெண்கல பதக்கம். ஸோ இப்போ குரோஷியாவில் வந்து உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது நடக்குது. அதில் இந்திய வீராங்கனை அண்டிம் பங்கால் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. எந்த வெயிட் கேட்டகரி அப்படின்னா 53 kg. ஸோ 53 கிலோ மகளிருக்கான எடை பிரிவில் அண்டிம் பங்கால் வெண்கலம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2023ல் இவங்க வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் இந்தியாவுடைய முதல் பதக்கம் வந்து அண்டிம் பங்கால் வின் பண்ண வெண்கல பதக்கம். 10வது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் ராபிஸ் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய திட்டத்தை மத்திய அமைச்சகம் முன்னெடுத்துள்ளது? ஆன்சர் 2030. ஸோ வர 2030க்குள்ள ராபிஸ் தொற்றை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ ராபிஸ் அப்படிங்கிறது என்னது? வெறிநாய்க்கடினால பரவக்கூடிய ஒரு தொற்று தான் ராபிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து, மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கென அமைக்கப்பட்ட தனி ஆணையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு.க. ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ மாநில நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு தனியாக ஒரு ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ எதுக்காகனா விரைவாக காலதாமதம் இல்லாமல் பணிகளை முடிக்கிறது, மக்களுக்கு தேவையான வசதிகளை அந்த சாலை வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு தனி ஆணையமானது இப்போ அமைச்சிருக்காங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ எப்படி தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ மாநில நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு ஒரு ஆணையமானது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த மாநில நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு ஒரு தனி கட்டடமும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம். அது வந்து சென்னை கிண்டியில் அமைச்சிருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ சாலை உள்கட்டமைப்புகள் சம்பந்தமாக முடிவுகளை காலதாமதமின்றி எடுக்கும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மாதிரியே தமிழ்நாட்டில் சாலை கட்டமைப்பை உலக தரத்தில் மேம்படுத்துறதுக்காக இப்போ ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம். தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையமானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக சங்கர் ஜிவால் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 12வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேர்வாக எந்த திரைப்படம் தேர்வாகி உள்ளது? ஆன்சர் ஹோம் பவுண்ட். ஸோ ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற மூவி தான் அடுத்த வருஷத்துக்கான ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ தேர்வாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஹோம் பவுண்ட் இன்னுமே வந்து திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகலை. இந்த மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆஸ்கருக்கான இந்தியா தேர்வாக இப்போது சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னா நீரஜ் கைவான். நெக்ஸ்ட் இதில் நடிகர்களாக இஷான் கட்டா, ஜான்வி கபூர், விஷால் ஜேத்வா ஆகியோர் வந்து இருக்காங்க. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இல்லையா, அதே மாதிரி தான் அடுத்த வருஷம் வந்து நடக்க போகுது. 2026 மார்ச் வந்து ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவானது நடக்க போகுது. அதுக்கு தான் ஹோம் பவுண்டை வந்து இப்போது பரிந்துரை அளிச்சிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் எந்தெந்த திரைப்படங்கள் தேர்வாயிருக்கு, யார் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சில கேட்டகரி மட்டும் பார்க்கலாம். ஸோ சிறந்த நடிகர் ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஏட்ரியன் ப்ரோடி. அடுத்து சிறந்த நடிகை மிக்கே மேடிசன். சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது அனோராக்கு கொடுத்துருக்காங்க. இயக்குனருக்கான ஆஸ்கர் விருது வந்து சேன் பேகர். திரைக்கதைக்கான விருதும் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. படத்தொகுப்புக்கான விருது அதே சேன் பேக்கருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய மாணவர்களை 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து விவரங்களை MS வலைதளத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்கேன். அடுத்து கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவங்களோட கல்வி பொருளாதார கணக்கெடுப்பு, அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் நடத்துறதுக்கு கர்நாடகா முடிவு பண்ணியிருக்காங்க. 420 கோடி இதுக்கு செலவாகும். இதை வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானது நடத்தும் இந்த கணக்கெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 60வது அமர்வு ஜெனீவாவில் நடக்குது. இதில் வந்து இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 18 தமிழ் அமைப்புகள் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கான தடையை வந்து தீர்மானத்தை திரும்ப பெற்றிருப்பதாக ஈரான் வந்து தெரிவிச்சிருக்கு. ஈரான் திரும்ப பெற்றிருக்கு.
அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1000+ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த வருஷம் உள்ள 1000+ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்லைனராக கவர் ஆகிற மாதிரி குரூப் 2க்காக ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் உள்ள பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து 150. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 150. அடுத்து தமிழ்நாடு பட்ஜெட்டு அக்ரி பட்ஜெட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 50 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதாவது பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அது தவிர்த்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயரானது சூட்டப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வேலு நாச்சியார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக மத்திய அரசு எத்தனை கோடி வழங்குகிறது? ஆன்சர் 5 கோடி ரூபாய். எத்தனையாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டன? ஆன்சர் 56வது கூட்டம். நாட்டிலேயே முதல் முறையாக விமானங்களில் காணப்படும் அதிநவீன வசதிகளுடன் வந்தே பிரைட் ரயில்கள் எங்கு தயாரிக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. தமிழக ஆவண காப்பகம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் 1805. தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்கின்றன? ஆன்சர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. பக்ராம் விமானத்தளம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்கானிஸ்தான். சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தகவல் தரவு மையம் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் சென்னை. குரோஷியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அந்திம் பங்கால் டேஷ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் வெண்கல பதக்கம். எந்த ஆண்டிற்குள் ராபிஸ் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்காக தேசிய திட்டத்தை மத்திய அமைச்சகம் முன்னெடுத்துள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கென அமைக்கப்பட்ட தனி ஆணையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு க ஸ்டாலின். 2026ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேர்வாக எந்த திரைப்படம் தேர்வாகி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹோம் பவுண்ட். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.